இந்த காடு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா ஏதோ விசித்திரமா தோணுது. என்னது? அங்க என்ன ஒளி பிரகாசிக்குது? போய் பார்த்துடலாமா? ஏன் இது இவ்வளவு பிரகாசிக்குது? வாவ், இந்த கல் ரொம்ப விசித்திரமா இருக்கு. தம்பி, உன்னை இந்த காட்டுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த கல் சாதாரண கல் இல்லை. இந்த காட்டையும் இங்கு வாழ்ற உயிர்களையும் பாதுகாக்கிறது தான் என் வேலை. என்னது? என்ன குரல்? எங்கிருந்து வருது? ஆதி, நீ இப்போ காட்டின் சக்திய பெற்றுட்ட. என்ன, பறவை பேசுதா? ஆமா ஆதி, நான் தான் பேசுறேன். இது எல்லாம் உண்மைதான். அந்த மந்திரக்கல் உன்னை தேர்ந்தெடுத்துருச்சு. இனி நீ தான் இந்த காட்டை பாதுகாக்கணும். முக்கியமான விஷயம், இந்த கல் கெட்டவங்க கையில மட்டும் போயிடக்கூடாது. பல வருஷங்கள் தேடியும் எனக்கு அந்த மந்திரக்கல் கிடைக்கல. எனக்கு மட்டும் அந்த கல் கிடைச்சதுனா அப்புறம் இந்த உலகம் முழுசா எனக்கு அடிமையாகிரும். இறுதியாக அந்த கல் கிடைக்க போகுதுன்னு என் ஆழ் மனசு சொல்லுது. ஆஹா, நான் தேடி வந்த மந்திர கல் இங்க இருக்கா? டேய் பொடியா, அந்த கல்லை என்கிட்ட குடு. இல்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த காட்டோட சேர்ந்து நீயும் அழிய போற. காட்டின் சக்தியே, எனக்கு உதவி பண்ணு. டேய் புடியா, உன்னால என்னை ஜெயிக்க முடியாது. எங்கு என்ன நடக்குது? இது சாத்தியமில்லை. இந்த கல் யாரிடமும் இருக்கக்கூடாது. ஆதி, உண்மையான சக்தி கல்லில் இல்ல, நல்ல மனசில்தான் இருக்குன்னு நீ நிரூபிச்சிட்ட. இந்த சக்தி கிடைச்சா எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனா நீ இந்த காட்டையும் இங்கே இருக்கிற உயிர்களையும் காலம் முழுவதும் காப்பாத்திட்ட. உனக்கு கடவுள் அருள் எப்போதும் இருக்கும். நலமுடன் வாழ்க. இனி இந்த காடு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும்.